புதுமை உணவை வழங்குகிற குடும்பத்தாருடைய நற்கருத்துக்களுக்காக இன்றைக்கு வசனத்தை வழங்குகிற திரு ஜெயலலிதா திருமதி சுதா குடும்பத்தினருக்காக, வினோத் சத்யா குடும்பத்தினருக்காக, விவேக் ராஜ் ஸ்டெட்டி குடும்பத்தினுடைய கருத்துக்கள் நிறைவேறும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் ஸ்டீபன் செலி குடும்ப நன்றிபலியாக குடும்பத்தில் செய்த நல்ல காரியங்கள் அனைத்திற்காகவும் கரம் குறித்து நன்றிபலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இடைவெளியில் இருக்கிற கே செபஸ்தியான் ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும், மரி நேசம் ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும், சவுந்தரராஜன் 1ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குள்ளே திருப்பாடல்கள் 138 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் எனக்காக அனைத்தையும் செய்து முடிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். கடவுள் நமக்காக அனைத்தையுமே செய்து முடிக்கிறார். நம்முடைய வாழ்வுக்காக அதுவும் அவருடைய பாவத்தை நாம் நாடி நிற்கிறோம். அவரே தஞ்சம் என்று நாம் தேடி கொண்டிருக்கிறோம். அப்படி தேடிவது நமக்கு கடவுள் சொல்கிற அருள் வாக்கு, நான் அனைத்தையும் உனக்காக செய்து கொடுப்பேன் என்கிறார். அவரை நம்புகிறவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். மாற்றி 9:23 நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் என சொல்கிறது. ஆகவே இந்த மாதத்தில் கடவுள் நமக்கு அனைத்தையும் செய்து முடிக்க போகிறார், செய்து தரப்போகிறார். ஆகவே அனைத்தையும் செய்தவர்களுக்கு கடவுளை நாம் வாயாக வாழ்வோம், கடவுளை போற்றுவோம், அவரை புகழ்ந்து பாடுவோம், கரம் பிடிப்போம். கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் செய்தது போகிறார், என் வாழ்வுக்கான அனைத்தையும் அவர் செய்தது போகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நான் உலகமாக பாடுவேன், வாழ்த்துவேன், நன்றி கூறுவேன் என்ற எண்ணத்தோடு நாம் இந்த தெய்வீக திருப்பலியை கொண்டாடுவோம். இந்த திருப்பலியை கொண்டாட நம்முடைய பாவங்கள் கிடையாது இருக்கின்றன, நாம் செய்த தவறுகள் அதற்கு எதிராக இருக்கின்றன. அவைகள் எல்லாம் நிறை செய்து ஒப்புக் கொடுத்து அதற்காக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் இறைவனிடமும் Amen.
ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலில் அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற எங்களுக்கு அருள் புரிய உம்மை ஏங்குகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் நாங்கள் விடுவிக்க பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சியடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியாவிலிருந்து வாசகம். அதிகாரம் 26 இறைவசனங்கள் 11 முதல் 16 மற்றும் 24. இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுவார் முறைக்கு ஆண்டவர் உங்களிடமே உண்மையாகவே அழைத்துள்ளார். அந்நாட்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்குரியவர், ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்நகருக்கு எதிராக இவன் நினைவாக வைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்குள்ளும் நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார்.
அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 12 முடியும். மத்தேயு நற்செய்தி 14 அதிகாரம் 1 முதல் 12 முடியுள்ள உயிருள்ள வார்த்தைகள். குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றச் செய்தார். இதனால் தான் இந்த வல்ல செயலை இவர் செய்கிறார் என்று கூறினார். ஏரோது தன் சகோதரான பிலிப்பின் மனைவியாகிய யோரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவர்கள், நீ அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லிவிட்டார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினார். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஒரு இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார். யோரோதின் பிறந்த நாளில் யோரோதியானின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி யோரோதை அங்கமகிழச் செய்தார். அதனால் அவள் இதை கேட்டாலும் அளிப்பதாக அவர் ஒரு வாக்குறுதி ஆணையிட்டு அறிவித்தார். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கே எனக்கு கொடு என்று கேட்டார். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டுதான் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டார். ஆளனுக்கு சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்துக் கொண்டு வர செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தான் தாயிடம் கொண்டு சென்றார். யோவானுடைய சீடர்கள் அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்து பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவுடன் போய் அறிவித்தார். ஆண்டவரின் நல்வாக்கு. ஆகஸ்ட் மாத முதல் சனிக்கிழமையிலே நாம் நம்முடைய தாய் அளித்த ஆரோக்கிய மாதத்திலே இருப்பது பேறு பெற்றது. நமக்கு சந்தோஷமானது, மகிழ்வானது. நாம் சரியான இடத்திற்கு சரியான முறையிலே இந்த மாதம் வந்திருக்கிறோம். அன்னையே எங்கள் கஞ்சமே, எங்கள் பாதுகாப்பை என்று சொல்லி தாய்மொழி களத்திலே நம்மே அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆசீர்வாதமான மாதமாக இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் ஆசீர்வாதமான மாதம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நிறைவானவர்களை ஆசீர்வதிக்கிறார். பலவிதமான காரியங்களை, பலவிதமான ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நாம் கண்டு மகிழ்கிறோம். ஒருவேளை தடைப்பட்ட காரியங்கள் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்காக நாட்டம் கொண்டிருக்கலாம். அந்த தடைப்பட்ட காரியம் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கிறது. ஒரு மங்களகரமான காரியத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த மங்களகரமான ஆசீர்வாதம் இந்த மாதத்திலே மிக சிறப்பாக கிடைக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் இன்றைக்கு அவரை கேட்பதற்கு ஒவ்வொருவருக்கும் அது நிறைவாக கொடுக்கிறார். தொடக்கம் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர், நீ ஆசீர்வாதமாக இருப்பார், நான் உன் பெயரை சிறப்புற செய்வேன் என்கிறார். ஆபிரகாம் மட்டுமல்ல, அவரை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் தாமே தருகிறார். நம்முடைய பெயரை சொல்லி, உங்கள் பெயரை சிறப்பாக சொல்லி, நீ ஆசீர்வாதமாக இருப்பார், நான் பெயரை சிறப்புரை செய்வேன் என்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் உங்களோடு பேசுகிற இந்த ஆசீர்வாதத்தை, நீ ஆசீர்வாதமாக இருப்பார், நான் உன்னை சிறப்புரை செய்வேன், உன் பெயரை சிறப்புரை செய்வேன். இந்த குரலை மௌனமாக கேளுங்கள். உங்கள் காதில் ஆண்டவர் சொல்வதை அப்படியே கேளுங்கள். கண்களை மூடி காதை கூர்மைப்படுத்தி ஆண்டவரோடு பேசுவதை அப்படியே கேளுங்கள். கடவுள் என்னோடு பேசியிருக்கிறார், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்வதற்கு கைகொண்டு படுகை கொண்டு கடவுள் சிறப்பாக இந்த மாதத்திலே நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஆகவே ஆகஸ்ட் மாதம் மிக நிறைவாக ஆசீர்வாதத்தை பெறுகிற மாதமாக இருக்கிறது. ஆகவே கடவுளத்தில் பலவிதமான ஆசீர்வாதங்கள் நாம் பெற வந்துள்ளோம். கடவுளுடைய வேலையை தலை சிறந்த பணியாக நாம் திருவிழித்து பார்ப்பது அவர் ஆசிரியர். கடவுளுடைய வேலை நமக்கு பலவிதமான பணிகள் இருக்கிறது. அந்த கடவுளுக்கு முக்கியமான வேலையை நமக்கு
நிறைவாகவே இந்த மாதத்திற்கு வச்சு மகிழ போகிறேன். ஆகிய நம்பிக்கையோடு தொடர்ந்து கொண்டாடி, நம்பிக்கையோடு தொடர்ந்து கொண்டாடுகிற போது நிறைவாக இருக்க அந்த ஆசை நமக்கு கிடைக்கிறது. இரண்டாம் பார்க்கும் போது முதல் வாசம் சரி, நச்சை வாசம் சரி, சிறப்பாக நமக்கு இரண்டு மாதங்களை நாம் அடையாளம் காண்கிறோம். முதல் பார்ப்போம் இறைமையான நெருக்கடிக்குள்ளானார். அவருக்கு பலவிதமான முறையிலே இறைவாக்கு உடைக்கிற ஒரு சோதனை ஆட்கொள்ளப்பட்டார். மக்கள் சூழ்ந்து கொண்டார்கள். இவையெல்லாம் வந்தது. ஆனால் அந்த நெருக்கடி சூழ்நிலை கூட அவர் கடவுளின் நம்பிக்கை என்பதை விட்டுவிடுகிறது. நெருக்கடியான அந்த சூழ்நிலையில் கடவுளை விசுவசிப்பதை விட்டுவிடுகிறது. நாம் திருமண யோவானை பார்க்கிறோம். அநியாயமாக நடந்த நிகழ்வு. ஆனால் அந்த நெருக்கடியான சூழ்நிலை கூட கடவுளை நம்புவதை விட்டுவிடவே. மனிதர்கள் எழுப்பி வரலாம், சூழ்நிலையில் நமக்கு எதிராக இருக்கலாம், இரு சூழ் பள்ளத்தாக்கு நடக்கலாம். ஆனால் அப்படி நடந்தால் நம்பிக்கை மட்டும் ஒருபோதுமே விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரே சொல்லுகிற அஞ்சாதே, நம்பிக்கை மட்டும் விடாதே, அஞ்சாதே, நம்பிக்கை மட்டும் விடாதே. ஆகவே அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம். கடவுளை எப்படிப்பட்ட கடவுளாக இருக்கிறார்? திருப்பாடல் 121 சொல்கிறது, இதோ இஸ்ரேலை காக்கிற கடவுள் கண்ணைகளுமில்லை, உறங்குவதுமில்லை. இதை உணர்ந்துதான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார். திருப்பாடல் 23 சாமி இருள் சூழ் பள்ளத்தாக்கு நான் நடக்க நேர்ந்தாலும் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன். ஆகவே சாவு வருகிற அளவுக்கு பெரிய நிர்ணயம் இருக்கலாம், ஆனால் எத்தீங்கிற்கும் நான் அஞ்சினேன் என்று அவர் சொல்கிறார். ஆண்டவர் வலிமைமிக்க கடவுளாக, வலிமைக்கு கடவுளாக இருக்கிறார். இப்போது நாம் அவரை வலிமைமிக்கவராக, வல்லமைமிக்கவராக மாற்ற போகிறார். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்குகிற போது இந்த பக்கம் ஒரு கல்வன், இந்த பக்கம் ஒரு கல்வனாக இருக்கிறார்கள். கெட்ட கல்வன் ஆண்டவரை எப்படி பார்க்கிறார்? இயேசு கிறிஸ்துவை இவர் கையாளாத மனிதர், நம்மை போல இவர் ஒரு மனிதர், இவரால் என்ன செய்ய முடியும்? இவரால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி அந்த கல்வன் நினைக்கிறார். அவன் கடவுளத்திலே எதுவுமே கடமையாக போவான். இந்த நல்ல கல்வன் பார்க்கிற போது அவன் ஆண்டவரை நினைத்து வருகிற போது நினைவு மாட்சிமையும் வரும்போது நினைவு அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக, இரட்சகராக, தனக்கு விடுதலை கொடுப்பவராக, மோட்சத்தை கொடுப்பவராக, தனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பவராக பார்க்கிறார். ஒரு நிமிடத்தில் அவன் விண்ணகத்தை சொந்தமாக அவனுக்குள்ளே கடவுளை நாம் வலிமைக்குள்ளாக பார்க்கிறபோது கண்டிப்பாக மிக சிறப்பாக இருந்து நமக்கான அர்த்தம், நமக்கான ஆச்சரியம் நிச்சயமாக. ஆகவே நான் எவ்வாறு கடவுளை பார்க்கிறேன், கடவுளை எவ்வாறு நோக்கிறேன், கடவுளை எவ்வாறு சந்திக்கிறேன். ஆகவே கடவுளை நான் அடிக்கடி சந்திக்கிற போது, அவரோடு உறவு கொள்கிற போது எனக்கு அவருக்குமான ஒரு புரிதல் அதிகமாகிறது. புரிதல் அதிகமாகிற போது நம்பிக்கை பெறுகிறது. நம்பிக்கை பெறுகிற போது அற்புதம் அனுதினமும் நடக்கிறது. அது அன்றாட வழக்கமாக மாறுகிறது. ஏதோ ஒரு நாள் நடக்கிற போதுமே அல்ல, தினம் தினம் அற்புதமாக நடக்கிறது. எனக்கு கடவுளுக்கும் இடையே உணர்வு பெறுகிற போது, எனக்கும் அவருக்கும் தொடர்பு அதிகமாகிற போது நான் தினம் தினம் அற்புதத்தை அனுபவிக்க சிறப்பாக இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் ஆசீர்வாதமாக மாறும், தவறில்லை, கண்டிப்பாக ஆசீர்வாதமாக மாறும். ஆனால் கடவுள் கொடுத்த அந்த அறிவுரை நிச்சயமாக நாம் பயன்படுத்தும் போது அது சிறப்பாக அங்கீகாரம். கடவுள் எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். லூக்கா நற்செய்தி 1:37 அழகாக நமக்கு பதிவு செய்கிறது. கடவுளாக இல்லாதது ஒன்றுமில்லை. அவர் துணை செய்வதில் மாறாத கடவுளாக இருக்கிறார். திருப்பாடல் 69:11 சொல்கிறது, துணை செய்வதில் அவர் மாறாத கடவுள். எப்போதுமே துணை செய்வதில், உதவி செய்வதில், ஆதரவு கொடுப்பதில் அந்த கடவுள் மாறாத கடவுளாக இருக்கிறார். நாம் தான் மாறுகிறோம், அந்த நம்பிக்கை தான் மாறுகிறது. நாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்த போது கடவுள் துணை செய்ய முடியாத கடவுளாக இருக்கிறார். நாம் ஒரு எளிய விதத்திலே ஒரு உதவியை பார்க்கலாம். சாதாரண மனிதர்கள் நாம் ஒரு சிறிய உதவியை செய்வோம், அவ்வளவுதான் நம்மளால் முடிந்தது. ஒரு சிறிய காரியம் தான் நம்மால் செய்ய முடிகிறது. கடவுள் எப்படிப்பட்டவர், எந்த காரியங்கள் செய்கிறார்? யோபு 2:21 சொல்லுகிற பாருங்கள், அவர் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். நாம் ஒரு சிறிய காரியங்கள் செய்வதற்கே முடியவில்லை. ஆனால் கடவுள் நாம் நினைப்பது போது அல்ல, அவரை ஒரு வட்டத்திற்கு கொண்டு வர
ஆராய முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். இந்த மனதால் அவரை எண்ணவே முடியாது, இந்த மனதிற்குள் அவரை அடக்கவே முடியாது. அவர் எண்ணி ஆராய முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நமக்கு தேவை இந்த மாதத்திலே நம்பிக்கை விசுவாசம் அவரிடத்தில் இருக்கிறார். கண்டிப்பாக எந்த நேரத்தில் எப்படியான நேரம், சாமி உயிரிழக்கும் நேரம், மரண நேரம், இவற்றில் ஆண்டவர் என்னோடு இருப்பார் என்ற நிலையில் வருகிற போது மிக சிறப்பாக நம்பிக்கைக்கான பறை செய்யும் போது நிச்சயமாக இருக்கும். மூன்றாவது பார்க்கும் போது நாம் செய்தியிலே நிறைய மாந்தர்களை பார்க்கிறோம். திருவிழத்தில் இருக்கிற மாந்தர்களை போல நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். பாருங்கள், வருகிறார்கள், வாசல் வருகிறார்கள். யார் அந்த மாதிரி எத்தனை வராங்க, எத்தனை வராங்க, நச்சை வாசல் எத்தனை வருகிறார்கள்? நச்சை வாசல்களே யாருன்னு வருகிறதா? முதல் பார்க்கிற போது அங்கு யோரோது அரசன் ஒரு சுய நினைவு இல்லாமல் எந்த இடத்தில் இதை கேட்க வேண்டும், யாரிடத்தில் இதை பேச வேண்டும் என்று ஒரு உணர்வில்லாத ஒரு மனிதனாக உணர்ச்சி பூர்வமாக பேசக்கூடியவராக ஒரு சுயநினைவு இல்லாதவராக அவர் அரசன் சுயநினைவு உள்ளவராக எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாதவராக இருக்கிற அவருடைய வாழ்க்கைக்கு போகிறது. ஒரு பெரிய பரிபாவம் இல்லாத பாவம் இல்லாத ஒரு மனிதன் குழந்தைக்கு அவருடைய வாழ்க்கைக்கு போகிறது. நாம் இந்த மாதத்தில் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் பெறுவோம். இந்த மாந்தரை போல இல்லாமல் இந்த மானுடைய பங்கு நமக்கு இருக்கும், உள்ளே மானுடைய பங்கு நமக்கு இருக்கும். அதிலிருந்து விடுபட்டவராக மாதத்தில் சிறப்பாக வாழ்வதற்கான முயற்சி எடுக்கிறார். அவர் அரசனாக இருந்தார், ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட சரியான இடத்திலே நிதானமாக நின்று அவர் தியானிக்க வேண்டும். ஒருவர் கேட்டார் என்பதற்காக ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாம் ஆகிவிட்டார், வாழ்க்கையை அழைக்கிறார். ஆகவே நமக்கு இந்த கடவுள் பகுத்தறிவு கொடுத்திருக்கிறார். யாரோ ஒருவர் சொன்னார் என்பதற்காக ஒரு நீதிமானோ, உண்மை உள்ளவரோ, இறையாட்சி நிகழ்கிறோ அவரை நாம் தொற்றுவிடக்கூடாது. அல்லது நம்மிடையே வாழ்ந்த மனிதர்களாக இருக்கலாம், அவர்களுக்கான நல்வாழ்வு பெற வேண்டும். அவருக்கு பகுத்தறிவு கொடுக்க, அறிவு கொடுக்க சட்டத்தை முடிவிடக்கூடாது. மாறாக எல்லாமே பொறுமைதான். அந்த பொறுமையில் வருகிற விளைவு தான் நமக்கு மிகப்பெரிய நேர்மறையான விளைவு. ஆகவே இந்த ஏரோது போல நாம் செயல்படலாம். செயல்படுகிற போது இன்றைக்கு ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடவுள் ஆசீர்வாதம் கொடுக்கிறார், அறிவுரை கொடுக்கிறார். அந்த அறிவுரை வச்சு நம் வாழ்க்கை நல்வழிப்படுத்த. இரண்டாவது யார் வருகிறார்? இப்போது அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கின்றேன். நாளுக்கு வருவது இரண்டாவது யோரோதியா வருகிறார். யோரோதியா நம்ம என்ன செஞ்சாங்க? ஏற்கனவே நடந்தது அதுக்கு நேரம் பார்த்து பிறகு அசைப்படுத்த, அவங்களை கேவலப்படுத்த அந்த வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்து பெருமைக்கு அவரை மயக்க போது அவரை அசிங்கப்படுத்துகிறார். அவர் உயிரை மறிக்கிற அளவுக்கு இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். இந்த எண்ணமும் நம்மிலிருந்து விலகப்பட்டவர்களாக நாம் சிறப்பாக பார்க்கிறோம். அது நம்முடைய உடன்பிறப்புகளாக இருக்கலாம், நம்முடைய சொந்தங்களாக இருக்கலாம், அங்கே கொடுக்காமல் இருக்கலாம், அல்லது அடுத்தவர்களாக இருக்கலாம். சில நேரங்களில் சண்டைகள் பிரச்சனை வருகிற போது முடிந்த போது அதற்கான வாய்ப்புகளை தேடிக் கொண்டிருக்கிறோம். இந்த பண்பும் இந்த குணமும் நம்மிடத்தில் இருக்கலாம். இதுவும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய பண்பு, இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து வெளியே பண்பு. ஆகவே இறைவன் சந்தில் வருகிறார். கடவுள் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அந்த நல்ல தன்மையை நாம் வாழ சிறப்பான நிலை நம்மை அடையலாம். ஆகவே அந்த பண்பை போதும் எந்த பண்பு எல்லாரும் உண்மைதான் இருக்கீங்களா? எந்த பண்பு? நேரம் பார்த்து சரியாக பார்த்து ஏற்கனவே நடந்த கேள்விக்காக நேரம் பார்த்து அவரை தீமை விட செய்வதோ, நேரம் பார்த்து அவரை கேவலப்படுத்துவதோ, அசிங்கப்படுத்துவதோ இங்கேயெல்லாம் நம்மிடம் இருந்தால் ஆலோசனை அதை அப்புறப்படுத்த வேண்டும். அதற்காக
நாள் சிறப்பான நிகழ்ச்சி. அடுத்த மனைவி தானே அதான் சொல்றேன் மகள் சலோமி சலோமி அதுவும் சொல்லவில்லை. உடனே சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தில் சொல்லி போயிடும். உடனே தாய் சொன்ன உடனே மறந்து போய் தட்டில் கேட்டாச்சு, தலையை கேட்டாச்சு. இதுவும் நம்ம வாழ்வில் மாற்றிட்டு ரொம்ப சிறப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கிற போது யாராவது சொல்வார்கள், அது உண்மை நம்பக்கூடாது, அதை உடனே செஞ்சிடக்கூடாது. நமக்கும் சிறப்பாக கடவுளுக்கும் ஞானம் இதையெல்லாம் பயன்படுத்தி சிறப்பாக அழகு சின்ன பிள்ளையா இருக்கலாம். சின்ன பிள்ளை கூட ஒரு ஆள் கவராத சொல்லித்தரது போது அதை உடனே சால்வ் பண்ணக்கூடாது, அதை உடனே திட்டக்கூடாது. சின்ன பிள்ளைகளுக்கும் சிறப்பாக ஞானம் இருக்கிறது. அது தவறான பாதைகளை கொண்டு போகலாம், தவறான பாதை கொண்டு போகலாம். ஒரு பெரியவர் தவறான பாதை கொண்டு போகலாம். ஆனால் அதையெல்லாம் சிறப்பாகவே காணித்து இது தவறு என்று சொல்லுகிற பிள்ளைகள் படைக்கிறது. அது செல்போனா இருக்கலாம், செல்போனா இருக்கலாம், அவங்களை தவறான பாதை கொண்டு போகலாம். பிறருடைய அறிவுரையாக இருக்கலாம். ஒரு கூட்டமான பிள்ளைகளை தீய வழி கொண்டு போகிறார்கள், அப்படி கூட்டம் இருக்கிறது. அல்லது கூட்டமாக பெரியவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் ஒரு நபரை பற்றி. அந்த கூட்டத்தில் சின்ன பிள்ளைங்க வெளியே போகிற தன்மை கற்றுக்கொள்ள வேண்டும். கூட்டத்திற்கு உடனே பேசுவாங்க, கூட்டத்துக்கு ஒரு நபரை பற்றி பேசுவாங்க. அந்த இடத்தில் கூட சின்ன பிள்ளைகள் அதற்கு விலையில் போக கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அங்கு இருக்காங்க, அவர்கள் பெரியவர்களுக்காக அந்த இடத்திலிருந்து நாம் விட்டு போகக்கூடாது என்பதை சிறப்பானவர்களில் சிறு பிள்ளைகள் தெரிந்து கொள்கிறார்கள். அடுத்து மக்கள் கூட்டமாக அவருடைய சிறப்பான இடத்திலே அவர் ஆண்டவரை சிகிச்சைப்பட்ட நிறைய காரியங்களை செய்கிறார், நிறைய காரியங்களை செய்கிறார். அவர் எந்த லெவலில் கொண்டு வந்தார்கள், அவரை ஆண்டவராக அரசராக கொண்டு வந்தார்கள், அந்த கொண்டு வந்தார்கள். இப்போ அவர் அலை வைக்கப்படுகிறது. கூட்டத்தை இந்த காலத்துடைய காரணம் ஒன்றுமே கிடையாது. இதே போன்ற நாட்டில் என்பது மாறுவீங்க. அவ்வளோ நேரம் நல்லவராக பார்த்துட்டு, அவ்வளோ நேரம் அவர் அரசராக பார்த்துட்டு, ஆண்டவராக பார்த்துட்டு, இந்த ஒரு நபர் சொன்னார் என்பதற்காக ஒன்றையும் தான் ஒரு ஆளையும் தான் எல்லாருமே விட்டு விட்டு போய்விட்டார்கள். நாம் வாழ்க்கை சொல்லி பார்க்கும்போது ஒரு நபர் நல்லவராக இருக்கும் என்று சொன்னால் அவ்வளோ நேரம் பேசியிருக்கோம். ஆனால் அவருக்கு ஒரு ஆபத்து வருகிறது. உதவி செய்வதற்கு எந்த மனிதன் கிடைக்கும். அது அந்நிய சார்பாக பார்க்கிற போது அந்த குடும்பத்திற்கு என்று உதவி செய்வதற்கு ஆட்களே இருக்காது. ஏன்னா எந்த அளவுக்கு எவ்வளோ உயர்வாக இருந்தார்கள் திருமணத்துவானே அவர் தான் கடவுளை நினைத்திருந்தார்கள், அவ்வளோ உயர்வாக இருந்தார்கள். ஆனால் இந்த கடவுள் அவருக்கு சோதனை வருகிறது. அந்த இடங்களை யாருமே காண இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறது. எல்லா நோய்களும் பெற்றார்கள், எல்லா அதிசயங்களும் பெற்றார்கள். ஒளிகை கூட்டத்தோடு சேர்ந்து எல்லாருமே ஆகவே நாம் இந்த வகையான கூட்டமாக இருக்கிறோம், இந்த வகையான கூட்டமாக இந்த கூட்டத்தோடு சேருவோம். பிறரை பற்றி நல்வாழ்வதை அந்த கூட்டத்தோடு சேர்க்கிறோமா, அல்லது பிறருக்கு இவைகளையும் அவருடைய வாழ்வை சிதைக்கிற அந்த கூட்டத்தோடு சேர்க்கிறோமா? பகுதியிலே பிறருக்கு ஒரு சோதனை இருக்கிற போது நாம் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்காக பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கிற தைரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த துணிவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கூட்டத்தில் பலர் பேசாமல் இருக்கலாம், ஆனால் நாம் கூட்டத்தில் பேசுவதாக ஏதோ தனிப்பட்ட விதத்தில் அந்த அவரோடு பேசுவதில்லை. சோதனை வரும்போது துயரம் வருகிற போது அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவராக நாம் இருக்கிற போது சிறப்பானவர்களை இதையாட்சி நிரூபிப்பதை அஞ்ஞானத்தில் நிரூபிக்கிறோம். அடுத்த யார் பார்ப்போம்? திருமூர்த்தியோவார் ரொம்ப சிறப்பாக அவர் எடுத்த அந்த முடிவிலே நிறைவாக கடவுளை பின்பற்ற வேண்டும், அந்த அறிவிக்கணும், அவர் வருவதற்காக பாதைகளை செயல்படுத்த வேண்டும். அதற்காக பல விதத்திலே நாம் எடுத்த முயற்சி விரிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர்தான் உலகத்தின் பாவங்களை போக்க என்பதற்காக அவர் எடுத்த முயற்சி. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29 இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இந்த ஆட்டுக்குட்டியை உலகின் பாவத்தை போக்குகிறவர், இவரே உலகின் பாவத்தை போக்குகிறவர். அந்த அறிவிப்பதில் அவர் தயங்கவே இல்லை. எல்லா நேரத்திலும் இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிப்பது தயங்கவில்லை.
கூட விடவே இல்லை. லட்சியம் அந்த லட்சியத்துக்காக அவர் போராடுகிறது என்பது வியப்புக்குரியது. அரசராக மைண்ட் போகவில்லை. தெய்வம் என்று சொன்னார்கள், நான் எடுத்த குறிக்கோளை விட்டுவிடவில்லை. போது சொல்லுகிறார் பாருங்க, யோவான் செய்தி 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறார், அவரது செல்வாக்கு பெற வேண்டும், எனது செல்வாக்கு. ஆகவே அவரது செல்வாக்கு பெற வேண்டும், என்ன செல்வாக்கு குறைய வேண்டும். அதைத்தான் இக்னாசியார் சொல்கிறார், of the greater glory of God. இறைவனின் அதிமிக மகிமைக்காக நான் செய்வது எல்லாமே இறைவனின் அதிமிக மகிமைக்காக அதை கண்டுகொண்டு வாழ்ந்திருக்கிறார். அவர் செல்வாக்கு பெறுகின்றது, எனது செல்வாக்கு அல்ல என்பதை தெளிவாக அவர் புரிந்து நாய்ச்சோர் நடந்தார். கனிவாக தன்னை காரியங்கள் செய்தார். இறைவனுக்காக அன்புக்காக உழைத்து அந்த இறையாட்சி இருக்கிறார். பயன் குறைந்தவர்களாக இருக்கிறார். ஆனால் இந்த காரியத்தை விரைவாக நாம் செய்து செய்தார். நாமும் கடமையை பார்க்கும்போது திருக்குறள் யோகாவை கொண்ட ஒரு பண்பு நமக்கு இருக்கலாம். இந்திய மாதங்கள் எல்லோருடைய பண்பு நமக்கு இருக்கின்றன, எல்லா பண்பும் நமக்கு இருக்கின்றன. அது எதிர்மறையான பண்புகள். திருக்குறள் யோகா நேர்மறையான பண்பு. இந்த பண்பு நமக்கு இருக்கலாம். அந்த ரைட் வெரி குட். இன்னும் அதை வளர்க்க வேண்டும், இன்னும் அதை கொண்டு போக வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிறப்பாக அழகா அருமையா ஆசீர்வாதமான மகளாக மகனாக நாம் அழைப்பதற்கு முயற்சி எடுக்கிறோம். ஆக ஆகஸ்ட் மாதம் ஆசீர்வதிக்கிறோம். நம்மை ஆசீர்வதிப்பவர்களாக மாற்றுவோம். நம்மை ஆசீர்வதிக்கும் ஒரு நபராக மாற்றுவதற்கு விட வேண்டிய பண்புகள் நச்சைகளை பார்க்கிறோம். இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் பார்க்கிறோம். இதையெல்லாம் கூட்டுகிற போது ஆசை நிறைந்த மக்களாக, அழகு நிறைந்த மக்களாக நாம் மாறுவோம். ஆக அதற்காக முயற்சி எடுப்போம். இறைவன் தருகிற ஒவ்வொரு அலுவலர்கள் வாய்ப்புகளை மிக நிறைவாக அமைந்திருக்கு. இறை ஆசை பெற்ற மக்களாக வாழ்வோம். ஆமென். எழுந்து நம்முடைய மன்றாட்டுகளில் இறைவன் வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். இலங்கை இசை மற்றும் 150. ஆரோக்கியத்தின் வழியாக நம்மை முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். பிள்ளைகளே, கேளுங்கள் தரப்படும் என்று கூறி ஆண்டவர் நோக்கி நம் வாழ்விற்கு தேவையான வரங்களை கேட்டு நாம் சாடுவோம்.
உதவி செய்கிற நல்ல உள்ளங்களுக்காக, இந்த ஆலயங்களில் பங்கை தாங்கி பிடிக்கிற நல்ல உள்ளங்கள், நம்முடைய ஊரில் அக்கறை உள்ளவர்கள், ஆலை நிர்வாகிகள், தோழர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும். நமது துணை பற்பனாபுரத்திலே நடைபெறுகிற ஆலய பணிகள் மிக சிறப்பாக நடைபெற நன்கொடைகள் கிடைத்து விரைவிலே புனித மிக்கேல் அறிந்தவருக்கு புகழ் சாற்ற நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை இணைத்து தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். இறைவன் ஆசிரியக்குடியாக ஜெபிப்போம். இறைவனுக்கு கிடைக்கும்படியாக நாம் உன்னதத்தை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்பரை வாலிக தந்தையை, புனித கன்னிமரியாளை அனைத்து அறப்படைகளால் பணி செய்து உம் திருமகனை இவ்வுலகில் பெற்று வளர்ந்து தாயாக தெரிந்து கொள்கிறேன். அந்த தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து பாவத்திலிருந்து துன்ப துயரங்களில் விடுதலை பெறுவோமாக. அன்னை அவர்களை மன்றாட்டினால் உடல் நலம் உள்ள தூங்கில் பெற்று விண்ணப்பங்களை அருள் புரியும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
தூயாவினிருக்கலாம் அந்த அன்னை மூடை ஒரே திருமாலை கருத்தாங்கி தமது கண்ணிமை மாற்றி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர்களாகி வருவான்கள் மாதவர்கள் புகழ்கின்றனர், தலைமை தாங்கோருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் முன் நடந்துகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆட்சிகளும் சிறாவிங்களும் ஒன்று கோடியர்களுக்கு கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுவார். நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைச்சி புகழ்ந்து ஆர்ப்பரிப்பதாவது. அவர் பாடுபவர் கணித்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிலிருந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பலருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக சொல்லுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களுக்கு தூய ஆவியால் வந்து சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மைய மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் நம்ம திரு அவை நினைவு கூர்ந்து எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தது. மேலும் உயிர்த்தெழும் எல்லோருடன் தூய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவோடு உமது திருமுக ஒளியில் ஏற்றது. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுள் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாப்பின் அளித்தது அதிசய ஆரோக்கியத்தை எங்கள் அற்புத கனியின் அரசை தூய லூர்து அன்னை, அவருடைய கணவரான யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உதவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாம் இந்நிலை வாழ்வில்
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கு வரவல்ல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபணிகளையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். தீமை அனைத்துமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகுக்கு ஏற்க அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். எங்கள் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. மனசில் ஒரு முகத்தில் தெரியும். இந்த மாதம்
பவுல் பிலிப்பி 4:13 எனக்கு வழிபோக்குவின் துணை கொண்டு எல்லாவற்றையும் நான் செய்ய முயன்றார். இந்த கிறிஸ்து தான் அவருக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த ஆண்டவர் தான் அவருக்கு தைரியம் கொடுத்தது. இந்த ஆண்டவர் தான் அவரை சாதனை செய்தது. நாம் இந்த வாரத்திலே சாதனை செய்யலாம், நல்ல காரியங்கள் செய்யலாம், மேலான காரியங்கள் செய்யலாம், முன்னேற்றம் அடையலாம். இந்த ஆண்டவருக்கு துணை கொடுத்தது. ஆகவே உறுதிமொழி எடுப்போம், வாக்குறுதி கொடுப்போம். இயேசுவே, உங்களுடைய துணை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன், நல்ல காரியங்களை செய்வேன், மேன்மைக்குரியவற்றை நாடுவேன். இந்த நல்ல நாளில் அதற்கு முயற்சி எடுப்பேன். எனக்கு ஆசீர்வாதம் கொண்டாடுங்கள். பவுல் மீண்டுமாய் 2 Corinthians 12:9 என் அருள் போதும் என்று ஆண்டவர் கூறுகிற அந்த வாக்கை சொல்கிறார். இந்த மாதத்திற்கான அருள் போதும். அவ்வளவு ஆசிரியர் கடவுள் இருக்கிறார். அந்த ஆசிரியர் வைத்து நாம் ஆசீர்வாதத்துள்ளாக மாறும். நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுங்கள். இந்த ஆசீர்வாதத்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் ஏற்றுச்சோம்.
எல்லாமே நமக்கு superior,
வினோத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வினோத் அவருடைய குடும்பத்தில் வந்திருக்கிறார்கள். ஆகவே சிறப்பாக நமக்கு உதவி செய்கிறது. அந்த நல்ல உள்ளம் எப்போதும் ஆண்டவரை வாசிக்கிறோம். அவர் இன்னும் தொழில் பெற்று அவருடைய கையில் இருக்கிறவர் பிறருக்கு கொடுக்கிறது, ஆலயத்தை கொடுக்கிறது, பச்சைக்காரியை கொடுக்கிறது. கடவுளும் அவரை உயர்த்தி கொடுக்கவும் நாம் சிறப்பாக இருப்போம். நம்மால் செய்யக்கூடியதெல்லாம் கொடுத்திருக்கிறார். இதையும் தாண்டி 10,000 மக்கள் இன்றைக்கு அவரை பார்த்து வந்திருக்கிறார்கள். இதற்காக அந்த ஆலயத்தில் உதவி செய்கிறார்கள். நன்றி சொல்ல வந்திருக்கிறார்கள். 10,000 மக்கள் அவரை பார்த்து நன்றி சொல்ல வந்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி நல்ல குலத்திற்கும் பெருந்தன்மையான ஆண்களுக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார். நாமும் படித்துக் கொள்ளலாம், அவர்களுக்கு பாடத்தை படித்துக் கொள்ளலாம். உதவி செய்வதில் அவர் பல்கலைக்கழகமாக இருக்கிறார். ஆகவே அதையும் நாம் சிறப்பாக இருந்து படித்துக் கொள்ளலாம். ஆகவே உயர்ந்த ஜெயராஜ் அவர்களை அன்போடு திருமுறை கழித்து இப்போது அவர் பொன்னாடை போட்டி நாம் அவர்களை கௌரவிக்கிறோம். கைத்தட்டி நாம் அவர்களை அன்போடு இந்த வாரம் நம்முடைய மாதா சபையினரும் பொன்போஸ்கோ சபையினரும் அழகாக திருப்பலி செய்து கொண்டிருக்கிறாங்க. நாளை இளைஞர் ஞாயிறு நாம் கொண்டாடுவோம். இளைஞர் ஞாயிறு கொண்டாடுவோம். ஆகிய பிள்ளைகள் மிக சிறப்பாக திருப்பலியை அனைத்து வழிபாடுகளுக்கு அருளாக செய்வார்கள். நாளைக்கு நம்மோடு திருப்பலி நிறைவேற்றி நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக பேரர் தந்தை வெடி இளம்பூரன் அவர்கள் நம்மை ஊருக்கு வருகிறார்கள். காலையிலே ஆசி கல்லூரியில் திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள். அதன் பிறகு 8 மணி திருப்பலி நம்மோடு நடைபெறுவதை பேரர் தந்தை வெடி இளம்பூரன் அவர்கள் நம்மோடு சேர்ந்து திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள். ஆகவே அந்த வழிபாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்ள வேண்டும். மறைக்கல்வி மாணவ சங்கங்கள் அனைவரும் திருப்பலி முடிந்த பிறகு சிறிது நேரம் ஆலயத்தில் அமர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறைக்கல்வி பிள்ளைகள் திருப்பலி முடிந்ததும் ஆலயத்தில் அமர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஒருமன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருட்டையாளத்தால் கூட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவினை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என் உமர்வின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எந்த நேரமோ என்று சொல்லி வேதனையில் துடிக்கலாம். மனநோயால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உடல் நோய், கண்கால் உடல் பூர்வமாக இருக்கிற நோய்கள் உங்களை மருத்துவம் சோர்ந்து போயிருக்கலாம். எனக்கு எப்படி ஆகிவிட்டது நினைக்கலாம். ஒரு சிறிய வலி இது எப்படி சரியாக பெரிய இதய நோயாக இருக்கும் என்று சொல்லி பயத்துடன் கூட பலருக்கு வாழலாம். ஆண்டவராக உங்களுக்கு உதவி செய்ய முடியும். 12 ஆண்டுகளாக வேதனைப்பட்டு அந்த பெண்ணுக்கு உதவி செய்து கடவுள் உங்கள் வேதனை நீக்க மாட்டார். சோர்வோடு வாழ்க்கையில் வேதனைப்பட்டு உங்களுக்கு கடவுள் கருணை காட்ட மாட்டார். கடவுளால் எல்லாம் முடியும். கடவுள் எல்லாவற்றையும் தருகிறார். ஆகவே இயேசுவே என்னை தொடரும், இயேசுவே என் உடல் உள்ள உறுப்புகளால் அனைத்தையும் தொடரும், என் மனதை தொடரும், என் மனநோய்களை போகும், என் உடலுள்ள வழிகளெல்லாம் நீக்கும் என்று சொல்லி நான் சிறப்பாக இருக்கிறேன். கடவுளோடு மாற்றாடுவோம். இந்த இடத்தில் இயேசுவின் தெய்வீக அருளுக்காக நாம் சிறப்பாக கொண்டாடுவோம்.
புனித ஆரோக்கியனையும் புகழையும் அவருடைய மேலான பெயரையும் ஜென்ம பாவத்தின் மாசு ஒருபோதும் விடுவிடவில்லை. உன்னத கடவுளின் தாயாக பாவக் கரையற்றவர்களின் பரிவுரை தெரிந்து கொண்டார். வல்லமை மிக்கவர் அறுவடை செயலில் பல புரிந்துள்ளார். புனித ஆரோக்கியனை உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதலெல்லாம் கிடைக்கும் இறைவா, நோயுற்றோர் உடல்நலம் தேடி ஆண்டவர் வந்தார்கள் என்ற இறைவார்த்தை கேட்க நோயுற்றாய் பிள்ளைகள் தாழ்மையோடு உங்களை நாடி கொண்டிருக்கிறார்கள். அன்று பேரும் மாமியாரை சந்தித்து உடல்நலம் அடைவது போல இவர்களை சந்தித்து கொண்டு குணமாக்கி இவர்களோடு தங்கி இவர்களுக்கு துணையாயிரு. இவர்கள் உடல்நலம் பெற்று உமக்கு நன்றி கூறவும் உமது தனக்கும் நன்மை தரத்தை பறைசாற்ற வருவார்களாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவரை மன்றாடுகிறோம். தெய்வீக குணமுறை ஆசிரை கலைவடைக்கு பெற்றுக்கொள்வோம். வல்லமை பொருந்திய ஆரோக்கியனை மன்றாட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாத்து உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. நம்முடைய இறைவன்